நாம இன்னைக்கு தக்காளி மசியல் தான் பண்ண போறோம். மசியல் பண்ணதுக்கு அடுப்புல குக்கர் வச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி போட்டுக்கலாம். 8 பல் பூண்டு, 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். 4 விசில்ல பருப்பும் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மத்த வச்சு கடைஞ்சி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட வேக வச்ச தக்காளி பருப்பை சேர்த்து கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான தக்காளி மசியல் ரெடி. இது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசையோட சைடிஷா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி